Hello students, welcome to Sai Padasalai. நான் உங்க கார்த்தி. லாஸ்ட் செஷன் செல்னா என்ன, பேட்டரினா என்ன, சீரியஸ் அண்ட் பேரலல்ல எஃபெக்ட் எப்படி கொடுக்குது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்க திரும்ப பார்க்கலாம். நம்ம சேனல்ல வர வீடியோஸ் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா 12th ஸ்டூடெண்ட் ரீச் ஆகணும். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல ஓம்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது சிம்பிள் சர்க்கியூட்ல வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ப்ரெடிக்ட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நமக்கு. சப்போஸ் ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட் இருக்கு, அதாவது 2 or more கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அங்க எப்படி வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கண்டுபிடிக்கிறோம்னா we have the rules, that is a Kirchhoff rule. ஸோ இதுல 2 ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் கரண்ட் ப்ரெடிக்ட் பண்றதுக்கான ரூல் பார்ப்போம். that is a current rule. இது வந்து ஜங்ஷன் ரூல்னு கூட நம்ம சொல்றோம். ஜங்ஷன்ஸ்ல தான் கரண்ட் நம்ம டிஃபைன் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் த ஜங்ஷன் ரூல். ஸோ இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, the algebraic sum of the current meeting at the junction is equal to 0 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜங்ஷன்ல வந்து நிறைய கரண்ட் வந்து மீட் ஆனிச்சுனாலும் இந்த நெட் கரண்ட் அங்க எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 0 தான். ஸோ இது எதை பேஸ் பண்ணி சொல்லிருக்காங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜங்ஷன் இருக்கு, அதில் நிறைய கனெக்ஷன்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்னு இருக்கு. ஸோ I1 I2 என்ட்ரு ஆகுது, I3 I4 I5 லீவ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம கரண்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் சைன் சிம்பிள் யூஸ் பண்ணோம். ஸோ கரண்ட் என்ட்ரு ஆச்சுன்னா அதை பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும், கரண்ட் லீவ் ஆச்சுன்னா அதை நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் I1 I2 என்ட்ரு ஆகுது, அப்போ I1 + I2 அப்படின்னு எடுத்துக்கணும். லீவ் ஆகிறதா நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். இப்போ -I3 -I4 -I5 that is equal to 0. சரிங்களா? algebraic sum of the current that is equal to 0. இதுதான் the current rule. ஓகே, இதை ரீஅரேஞ்ச் பண்ணி கூட எழுதிக்கலாம். that means இந்த மைனஸ் நாங்க எடுத்து போனா பிளஸ் ஆயிருமா, I1 + I2 that is equal to I3 + I4 + I5. இப்போ என்ட்ரு ஆகிற கரண்டும் லீவ் ஆகிற கரண்டும் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறது இதுல தெரிஞ்சுக்கணும். that means சார்ஜஸ் அங்க என்ன ஆகல, பில்டப் ஆகல, டிஸப்பியர் ஆகல, எங்க ஜங்ஷன்ல. that is a current rule. next one voltage rule. நம்ம ஆல்ரெடி ஓம்ஸ்ல பாத்துறோம்ல, V = IR அப்படின்னு சொன்னோம். ஸோ இதோட மாடிஃபைடு ஃபார்ம் தான் இது. சிம்பிள் சர்க்கியூட்டுக்கு இதுக்கு க்ளோஸ்டு சர்க்கியூட்டுக்கு இதை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ வோல்டேஜ் ரூல் என்ன டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் எனி க்ளோஸ்டு சர்க்கியூட் த algebraic sum of the product of current and resistance is equal to the total EMF in the circuit. ஓம்ஸ்ல கொஞ்சம் எலாபரேட் பண்ணிக்கிறோம். அங்க சிம்பிள் சர்க்கியூட் சொல்லி முடிச்சிருவோம். இங்க வந்து எனி க்ளோஸ்டு சர்க்கியூட் algebraic sum of the current and resistance, ஸோ டோட்டல் EMF ஈக்குவல் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ இது எதை பேஸ் பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, அதாவது தட் மீன் பேட்டரி கொடுக்கக்கூடிய எனர்ஜி ரெசிஸ்டன்ஸ்ல அப்படியே ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறத இங்க வந்து பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஸோ இங்கேயும் ஹேவ் ஃபாலோ சம் சைன் கன்வென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ளோஸ் லூப்பா எடுத்துக்கிறோம். A to B கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் IR ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இதை எப்போ பாசிட்டிவா எடுத்துக்கணும் எப்போ நெகட்டிவா எடுத்துக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ கரண்ட் போகிற டைரக்ஷனும் நம்ம லூப்பு கன்சிடர் பண்ண டைரக்ஷனும் சேமா இருந்துச்சு அப்படின்னா அங்கே பாசிட்டிவா எடுத்துக்கணும். ஓகேவா, +IR அப்படின்னு எடுத்துக்கணும். சப்போஸ் கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன் பாஸ் ஆகிட்டுப்போம், நம்ம லூப் வந்து B to A இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவா எடுத்துக்கணும். கரண்ட் டைரக்ஷனும் லூப்போட டைரக்ஷனும் சேமா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், கரண்ட் டைரக்ஷனும் லூப்போட டைரக்ஷனும் ஆப்போசிட் ஆச்சுன்னா நெகட்டிவ். ஓகே ஓகே, கரண்ட் இப்போ A to B ஃப்ளோ ஆகுது. அவ மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு போனுச்சுன்னா, மைனஸ் டைம்ல இருந்து பிளஸ் டைம்ல போனுச்சுன்னா அங்க வந்து EMF எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பாசிட்டிவா எடுத்துக்கணும். சப்போஸ் கரண்ட் வந்து எப்படி இருக்கு, எந்த டைரக்ஷன்ல இருக்கு, அப்ப பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வருது அப்படி இருந்துச்சுன்னா என்ன எடுத்துக்கணும், நெகட்டிவா எடுத்துக்கணும் சை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சைன் கன்வென்ஷன் நம்ம இங்க ஃபாலோ பண்றோம். ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தா நமக்கு ஈஸியரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதாவது ABCE அப்படிங்கிற ஒரு க்ளோஸ் சர்க்கியூட் இருக்கு. இந்த E இடத்துல EMF உள்ள பேட்டரி கன்சிடர் பண்ணிருக்கோம். R1 R2 R3 R4 R5 5 ரெசிஸ்டன்ஸா நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இல்ல கரண்டோட டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணிருக்கோம். ஒரு க்ளோஸ் பார்த்துருக்கோம், மேனோட க்ளோஸ் பார்த்தா, அதாவது ACE EACE. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் லூப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்க என்ன பண்றோம், இப்போ வோல்டேஜ் ரூல் அப்ளை பண்றோம். தட் மீன் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். பாத்தீங்கன்னா I1 R1 நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், EACE EA அதே டைரக்ஷன்ல இருக்கா, அப்போ பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது I2 R2 AC அதே டைரக்ஷன்ல இருக்கு பாருங்க, அப்ப I2 R2 அதையும் நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். C
சிஇ அப்ப அதே டைரக்ஷன்ல தான் இருக்கு R3 I3 அதேமே என்ன எடுத்துக்கிறோம் பாசிட்டிவ் தான் எடுத்துக்கிறோம் ஓகேவா சோ அப்ப கரண்டோட டைரக்ஷனும் நம்ம லூப்போட டைரக்ஷன் சேம் இருக்கறனால மூணுமே பாசிட்டிவா எடுத்துறோம் சோ தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் EMF சோ இப்ப இந்த சர்க்யூட்ல EACE இதுல EMF எவ்வளவுங்க இத psi அப்படி எடுத்துக்கிறோம் இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படினு பார்க்கறோம் இப்ப பாக்கும்போது EACE அப்ப லாஸ்டா எங்க இருந்து எங்க போய் பாருங்க -2 பிளஸ் போகுது அப்ப மைனஸ்ல இருந்து பிளஸ் போச்சுன்னா எடுத்துக்கணும் அத நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கணும்னு சொன்னோம் சோ அத பாசிட்டிவா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகே சோ இதை இன்னொரு க்ளோஸ் லூப்ல பாப்போமா அதாவது ABCA சோ இப்படி ஒரு க்ளோஸ் லூப் இருக்கு சோ இதுல வோல்டேஜ் ரூல் அப்ளை பண்ண போறோம் அப்ப ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்ப AB ல இருந்து பாருங்க I4 R4 கரண்ட் டைரக்ஷன்ல இருக்கு அப்ப பாசிட்டிவ் அடுத்து இங்க I5 R5 சோ இதை என்ன எடுத்துக்கிறோம் பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம் அடுத்து இங்க பாருங்க I2 R2 இது எப்படி இருக்கு நம்ம போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு ABCA அதான் லூப் ஆனா இந்த கரண்ட் டைரக்ஷன் பாருங்க எப்படி இருக்கு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கனால மைனஸ் எடுத்துக்கிறோம் சோ I2 R2 புரியுதா இப்ப பாசிட்டிவ் எப்ப ரைட்னு ரெண்டு சேம் டைரக்ஷன் ஆச்சு இந்த மாதிரி AB அதே டைரக்ஷன்ல இருக்குனா சோ I4 R4 பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம் ஆனா நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம் அந்த கரண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கனால அதை நெகட்டிவா எடுத்துக்கிறோம் சோ இந்த சர்க்யூட்ல EMF இருக்கான்னு கேட்டீங்கன்னா EMF இல்ல சோ தட் இஸ் ஈக்குவல் டு 0 சோ இப்படி தான் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு க்ளோஸ் சர்க்யூட்ல நம்ம என்ன பண்றோம் வோல்டேஜோட ரூல் அப்ளை பண்றோம் ஓகே நம்ம கிர்ச்சாஃபோட கரண்ட் ரூல் அண்ட் வோல்டேஜ் ரூல டிஸ்கஸ் பண்ணோம் சோ அதோட அப்ளிகேஷன் சோ ஒன்லி ஒன் தட் இஸ் a Wheatstone bridge சோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படி கேட்டீங்கன்னா ஒரு unknown ரெசிஸ்டன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணலாம் இல்லாட்டி 2 or more ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணலாம் கம்பேர் பண்ணிக்கலாம் சோ this is a very important application of the Kirchhoff rule ஓகே சரி சோ இத Wheatstone bridge இதுல என்ன இருக்கு அப்படிங்கன்னா PQRS அப்படிங்கற நாலு ரெசிஸ்டன்ஸை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருக்காங்க சோ இதோட என்ன பண்ணிருக்கோம் பேட்டரி அட்டாச் பண்ணிருக்கோம் சோ இதுல உள்ள வரக்கூடிய கரண்ட் என்ன ஆகும் I1 I2 I3 I4 பிரிஞ்சிரும் சோ இதுல டெர்மினல் வந்து எடுத்துப்போம் ABCD இந்த மாதிரி நாலு டெர்மினல் இருக்கு அந்த B and D இருக்கு பாத்தீங்களா அதுக்கு நடுவுல என்ன பண்ணேன்னா கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணிருக்கேன் கேல்வனோமீட்டர் தெரியுங்களா உங்களுக்கு it is used to measure the small amount of current அம்மீட்டரே நம்ம யூஸ் பண்ண கரண்ட் மெஷர் பண்றதுக்கு ரொம்ப மைனூட்டா மெஷர் பண்ற கேல்வனோமீட்டர் இருக்கு it is also indicate the direction of the current சோ கேல்வனோமீட்டர் நம்ம இங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இதுல என்ன பண்றோம் அப்படினு கேட்டிங்கனா நம்ம இந்த கிர்ச்சாஃப் ரூலை அப்ளை பண்ணுவோம் சோ அந்த ஜங்ஷன் B சோ ஜங்ஷன் B ல என்ன பண்றோம் அப்படி கேட்டிங்கனா கரண்ட் ரூல் அப்ளை பண்றோம் சோ அத மீட்டிங் அட் ஜங்ஷன் இஸ் 0 அப்படினு சொன்னோம் சோ I1 உள்ள வருது வேற அடுத்து IG யும் I3 யும் வெளிய போகுது அப்ப I1 IG I3 that is equal to EMF இருக்கா இதுல இல்ல 0 ஓகே அதே மாதிரி அடுத்து டெர்மினல் D இந்த D இருக்குல இங்க வந்து என்ன பண்றோம் கரண்ட் ரூல் அப்ளை பண்றோம் அப்படி அப்ளை பண்ணது என்ன ஆகும் I2 இன்வர்டா இருக்கு IG இன்வர்டா இருக்கு சோ I2 plus IG I4 அவுட்டோட இருக்கு அப்ப I4 that is equal to 0 சோ இது ரெண்டு கரண்ட் ரூல் அப்ளை பண்ணிருக்கோம் அடுத்து என்ன பண்றோம் அப்படி கேட்டிங்கனா ABDA அப்படிங்கற ஒரு க்ளோஸ் லூப் கன்சிடர் பண்ணிக்கிறோம் சோ இதுல வோல்டேஜ் ரூல் அப்ளை பண்றோம் சோ ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்ப I1P பிளஸ் IGG ரெண்டுமே பாசிட்டிவ் தான் கரண்டோட அப்படியே அதே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு ஆனா I2R என்ன பண்ணுது ஆப்போசிட்டா வரதுனால நம்ம மைனஸ் எடுத்துறோம் I2R that is equal to இது ஏதாவது EMF நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோமா இல்ல சோ that is equal to 0 அதாவது 0 சரி ரைட் அதே மாதிரி க்ளோஸ் லூப் ABCDA அப்படிங்கற ஒரு பிகர் லூப்பை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் சோ இப்போ என்ன பண்றோம் அந்த வோல்டேஜ் ரூல் அப்ளை பண்றோம் அப்ப ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் I1P plus I3Q இது ரெண்டும் அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கணும் நம்ம ஃப்ளோ டைரக்ஷன் இப்படி கன்சிடர் பண்றோம் இது இப்படி இருக்கு அப்ப இது ரெண்டுமே மைனஸ்ல எடுத்துக்கிறோம் சோ -I2R -I4S that is equal to 0 சோ இந்த மாதிரி நாலு ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் எல்லாமே இது just we are writing from the Kirchhoff rules ஓகேங்களா சரி இப்போ இதுல B and D ங்கற ரெண்டு பாயிண்ட் இருக்குங்களா நம்மளா கன்சிடர் பண்ணிரோம் B and D are at same potential அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தா தான் கரண்ட் பாஸ் ஆகும் B யும் D யும் நான் சேம் பொட்டன்ஷியல் எடுத்துக்கிட்டேனா அப்ப அங்க கேலோமீட்டர் டிஃப்ளெக்ஷனே இருக்காது சோ கேலோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் 0 சோ IG = 0 எடுத்துக்கிறோம் that means null deflection எப்ப B and D are at same potential இப்போ இந்த எல்லா ஈக்குவேஷன் என்ன பண்றோம் IG ஓட 0 எடுத்துக்கலாமா சோ அப்ப இதுல 0 எடுத்துட்டோம்னா I1 - I3 = 0 அப்ப I3 அங்க எடுத்துட்டு போயிருங்க
பாசிட்டிவ் ஆயிரும். அப்ப I1 ஈக்குவல் டு I3. ஸோ இதுல IG 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணா I2 ஈக்குவல் டு I4. ஸோ சிமிலர்லி இங்க IGG இது 0 ஆயிடுச்சுன்னா I1P that is equal to I2R. ஸோ இந்த மாதிரி நியூவரா உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அதுக்கும் ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துருவோம் 5, 6, 7, 8. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன்ல இந்த 6, 7, 8 சப்ஸ்டிட் பண்றோம். அதாவது I1 பதிலா I2ன்னு I1 பதிலா I3 எடுத்துக்கலாம், I2 பதிலா I4 அப்படின்னு இதுல போய் சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப I1P எப்படி இருக்கட்டும் பிளஸ் I3Q. I3 பதிலா I1 எடுத்துக்கலாமா? அப்ப I1Q மைனஸ் I2R மைனஸ் I4S. I4 பதிலா I2ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப மைனஸ் I2S that is equal to 0. ஓகேங்களா? அப்ப I1 காமனா எடுத்துருவோம். I1 காமனா எடுத்துட்டா P plus Q அப்படின்னு வரும். இந்த மைனஸ்ல அந்த இடத்த விட்டா பாசிட்டிவ் ஆயிருமா? அப்ப எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். சோ I2 காமனா இருக்கு. I2 எடுத்துட்டோம்னா என்ன வரும்? பேலன்ஸ் R plus S அப்படின்னு வருது. சோ அப்ப this is equation number 9. சோ ஈக்குவேஷன் 9ஐயும் 8 ஐ டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். சோ 9 ஐ 8 ஐ டிவைட் பண்றேன். இது பண்ணும்போது I1P என்ன ஆகும்? I1 ரைட்ல என்ன ஆகும்? I2R. So I1 cancel each other, I2 cancel each other. So balance என்ன இருக்கு? P plus Q divided by P that is equal to R plus S divided by R. ஓகேங்களா? இப்போ P ரெண்டு காமன் ஃபேக்டர். அப்ப கேன்சல் பண்ணா என்ன ஆயிரும்? 1 plus Q by P that is equal to 1 plus S by R. கேன்சல் பண்ணா பேலன்ஸ் தான் இருக்கு. இந்த 1 கேன்சல் each other. அப்ப Q by P equal to S by R ன்னு இருக்கும். அப்ப ரெசிப்ரோக்கல் எழுதிக்கலாமா? அப்ப P by Q equal to R by S. ஓகேவா? சோ இதான் வெயிட்ஸ் அண்ட் பிரிட்ஜ்ல நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட். சோ இது நம்ம எப்பதான் கிடைக்கும்? நல் கண்டிஷன். அதாவது கேலோமீட்டர்ல ஐஜியோட வேல்யூ 0 அப்படி எடுத்துட்டோம். சோ அப்ப நமக்கு என்ன வருது? P by Q equal to R by S. அதாவது ரெண்டு கண்டினியூஸ் ரெசிஸ்டன்ஸ்க்குல P by Q இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பண்ணா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்க்கும் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சோ அப்ப P ங்கிறது அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், Q அங்க எடுத்து போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்? So if we know the QRS value, we can find the value of PA. ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரியாத ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். தெரிஞ்ச ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? ரேஷியோ எடுத்து கூட பாத்துக்கலாம். So this is the application. So இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்காக இந்த பிரிட்ஜ் என்ன பண்றோம் அப்படி கேட்டீங்கன்னா மாத்தி அமைக்கிறோம். So வீட்ஸ் அண்ட் பிரிட்ஜோட ஒரு மாடிஃபைடு ஃபார்ம் தான் மீட்டர் பேஜ். So இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ரேஷியோ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ரைட். இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிள் டிவைஸ் தான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு உட்டன் போர்டு இருக்கும். அந்த உட்டன் போர்டில் 1 மீட்டர் லென்த், 1 மீட்டர் அவ்வளோ பெருசு வர முடியாதான், ஸ்மாலாக வச்சிருக்கேன். ஸோ 1 மீட்டர் லென்த்தில் AB அப்படிங்கிற மேங்கனின் ஒயர் இருக்கும். ஸோ அலாங் இட்ஸ் தேர் இஸ் அ மீட்டர் ஸ்கேல். மீட்டர் பேஜ்ங்கிறோம். இப்போ மீட்டர் ஸ்கேலில் என்ன பண்ணியிருப்பாங்க? இதெல்லாம் அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. 1 மீட்டர் மேங்கனின் ஒயர், மேங்கனிங்கிற மெட்டீரியல் ஏன்னா ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், வோல்டேஜ் மெஷர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஏபிங்கிற அந்த ஒயரை 1 மீட்டர் அலைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதில் என்ன கேட்டீங்கன்னா இந்த கம்பி வந்து 2 ஸ்ட்ரிப்புக்கு நடுவில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிப் இருக்குங்க, மெட்டல் ஸ்ட்ரிப்ஸ். CD அப்படின்னு நேம் கொடுத்துப்போம். ஸோ சிடிங்கிற 2 மெட்டல் ஸ்ட்ரிப்ல தான் என்னவே நம்ம பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2 ஒயரை நம்ம அங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த CD அப்படிங்கிற 2 ஸ்டெப்புக்கு நடுவில் தான் இந்த ஏபிங்கிற ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 ஸ்டெப்புக்கு நடுவில் அனதர் ஸ்டெப் we have that is a E அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் மெட்டல் பீசஸ் தான். ஸோ இந்த ஈங்கிற மெட்டல் ஸ்ட்ரிப் இருக்குல்ல, ஸோ இதோட சென்டர்ல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாக்கி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஜாக்கினா ஜஸ்ட் ஃபார் மெட்டல் கான்டாக்ட். ஸோ இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கேலனோமீட்டர், முன்னாடி சொன்னமே கரண்ட் ரெடி பண்ணுறதுக்காக. ஸோ கேலனோமீட்டர் அண்ட் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் கூட இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாக்கி டேரக்டாக கொடுக்காம கேலனோமீட்டர் மூலமா கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த 2 ஸ்ட்ரிப்ஸுக்கு நடுவில் என்ன இருக்கு அப்படின்னா 2 கேப் இருக்கு. ஸோ இந்த கேப்புக்கு நடுவில் என்ன பண்றோம்? we are connecting the resistance. ஸோ இது வந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் P அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து நோன் ரெசிஸ்டன்ஸ். மாதிரி பாக்ஸ் அவ்வளோ வரீங்களா இல்லாட்டி ரெசிஸ்டன்ஸ் சிம்பிளே வரைஞ்சிருமே. ஸோ P அண்ட் Qங்கிற 2 ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறோம்? 2 கேப்ல இது கனெக்ட் பண்ணிட்டோம். Pங்கிறது அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், அந்த வேல்யூ தெரியாது. Qங்கிறது நோன் வேல்யூ. ஸோ அதை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட பவர் சப்ளை அந்த மேக்னீன் ஒயரோட என்ன பண்றோம்? ஒரு லெக்லாஞ்சிஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருவோம். ஒரு கீ மூலியமா என்ன பண்றோம்? இப்போ கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன சர்க்கியூட்ல கரண்ட் பாஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஜேங்கிற மெட்டல் கான்டாக்டை நம்ம அந்த ஒயரை டச் பண்றோம். டச் பண்ண என்ன நடக்கும்?
எஸ் கண்டிப்பா அந்த கேலண்டர் டிஃப்ளெக்ஷன் காட்டும். நம்மளோட டிஃப்ளெக்ஷன் காட்டுது ஏன்னா இங்க கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், ஜாக்கி நகர்த்தி கொண்டு வந்துட்டே இருக்கோம் ஒரு பர்டிகுலர் டைம்ல. இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருன்னு வச்சுப்போம். அப்ப கேலண்டர் டிஃப்ளெக்ஷன் இல்ல அப்படியே எடுத்துக்கிறோம். அப்ப லெஃப்ட் உள்ள லென்த் L1 மீட்டர்ஸ்ல நோட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துலன்னு. லெஃப்ட் உள்ள L1 எடுத்துக்கிறோம், இங்க வந்து L2 எடுத்துக்கிறோம். ஏன் வந்து நம்மளுக்கு இங்க கேலண்டர் டிஃப்ளெக்ஷன் இல்ல? ஸோ மேல உள்ள பொட்டன்ஷியலும் இங்க கீழே உள்ள பொட்டன்ஷியல் ஈக்குவல். தட் மீன் the P/Q that is equal to R/S ன்னு சொல்லுவோமா? அதாவது இதுல இருந்து வரைக்கும் உள்ள ரெசிஸ்டன்ஸ் R ன்னு எடுத்துப்போம், இது வந்து S ன்னு எடுத்துப்போம். ஸோ அது ரெண்டு ஈக்குவலா இருக்கனால தான் என்ன இருக்கு நம்மளுக்கு நாலு டிஃப்ளெக்ஷன் காட்டுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்ப இந்த மேக்ஸிமம் 1 மீட்டர் இருக்குல்ல அதுல உள்ள ரெசிஸ்டன்ஸ் R டேஷ்னு எடுத்துப்போம். அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லலாம்? R டேஷோட L1 மல்டிப்ளை பண்ணா இந்த ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா? எஸ். அப்ப R டேஷ் இன்டு L1. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இங்க எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவோம், அந்த R டேஷோட இந்த லெங்த் மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிரும். ஸோ R டேஷ் இன்டு L2. ஓகே, அப்ப R டேஷ் கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ P/Q ஈக்குவல் டு L1/L2. சிம்பிளா இந்த ரெண்டு ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா P/Q ஓட ரேஷியோ கிடைச்சிரும். ரெண்டு இந்த Q அங்க எடுத்து போயிருங்க. அப்ப P ஈக்குவல் டு Q இன்டு L1/L2. ஓகேவா? இந்த மூணு வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ அன்னோன் ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சிம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இருந்தாலும் நம்ம ஏபிங்கிற ஒயர் என்ன பண்ணிருக்கோம், சால்டரிங் பண்ணி வச்சிருக்கோம். பட் இஸ் டியூ டு த மெட்டல் கான்டாக்ட் தேர் இஸ் சம் ரெசிஸ்டன்ஸ். அதனால கொஞ்சம் வேல்யூ குறையும், அதனால ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் தப்பா தான் காட்டும். ஸோ ஃபார் தட் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா Q இந்த இடத்துலயும் P அந்த இடத்துலயும் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டு சேம் செட் ஆஃப் ரீடிங் எடுக்கிறோம். தட் மீன் L1 L2 எடுக்கிறோம். அப்போ ஒரு P வேல்யூ கிடைக்குதுங்களா? ஸோ அதுல இருந்து ஆவரேஜ் எடுத்து என்ன கிடைச்சிரும், வாட் இஸ் வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ், தட் மீன் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்றோம். தென் வேற என்ன ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு, அப்ப என்ன பண்ணிக்கலாம், ரெசிஸ்டிவிட்டி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டிவிட்டி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ரவுண்டுங்கிறது RA/L. இங்க ரெசிஸ்டன்ஸ் P ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப PA/L. ஓகேங்களா? ஸோ அப்ப P ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண ஏரியா உங்களுக்கு தெரியுங்களா, P into pi r square by L. L ஓட வேல்யூ 1 ன்னு தெரியும். So by using this formula we can find the resistivity of the magnetic wire also. Okay student, today's session is over. In today class, okay student, today's session is over. இந்த கிளாஸ்ல நம்ம கிர்ச்சாஃப் ரூல் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், வீல்சன் பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதுல இருந்து மீட்டர் பிரிட்ஜ் கிடைச்சது. ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ணோம், அன்னோன் ரெசிஸ்டன்ஸ்லாம் ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலோட வீடியோஸை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.